உதற விட்டாச்சு. தளபதியோட லாஸ்ட் படம் ஃபீலிங் எப்படி இருக்கு? லிட்டரலி அழுது முடிச்சுட்டு சரி வெளியே கிளீனா வரணுமேன்னு வந்த மொமெண்ட் இது. அந்த லாஸ்ட் 1 minute லிட்டரலி தளபதி இது வரைக்கும் பண்ண அந்த 27 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு மொமெண்ட்டும் இது வரைக்கும் நான் போன எந்த படத்துலயுமே அந்த தி எண்ட் அப்படின்றதுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து நான் பார்க்கல. எண்டிங்கா இருந்தாலும் இட்ஸ் டீப் சூப்பரா இருந்துச்சு. ஒரு இடத்துலயும் தளபதி வரும்போது கத்தி கத்தி வாய்ஸ் தான் இல்ல, ஒரு இடத்துலயும் தளபதி வரும்போது ஏன்டா இந்த மனுஷனை படத்தை விட்டு வெளில அனுப்புனீங்க, ஏன்டா வெளியே வந்தாரு, படத்திலேயே இருந்திருக்கலாம், சினி இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாம். என்னதான் டெய்லியும் கலர் கலரா பார்க்க முடியல, பிளாக் அண்ட் ஒயிட்லயே பார்த்தாலும் இந்த இடத்துல மாஸ் பக்கா. டைட்டில் கார்டு எப்படி இருந்துச்சு? தி எபிக் லைஃப் டைம் எபிக் பிளாஸ்ட் லைஃப் டைம் எபிக். மறக்காம எல்லாரும் படத்தை பாருங்க. 1000 கோடி கன்ஃபார்மா? 2000 கோடியே கொடுக்கலாங்க. இதுக்கு நான் வரல. தி எபிக்ங்க. வெயிட் பண்ணி இவ்ளோ போராட்டம் பண்ணி படம் வெளில வந்ததுக்கு தி எபிக். இப்ப வந்ததுதான், இப்ப வந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்ததை பத்தி எனக்கு தெரியல. ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம கரெக்டான ஒரு முடிவெடுத்திருக்கோம்னு தோணுச்சு. தேங்க்யூ. நம்ம தான் வெற்றி நமரே. எனக்கு அதான் கஷ்டமே, எல்லாம் தாங்கிக்க முடியலங்க. அதெல்லாம் அந்த குஷி படம் அதெல்லாம் ரொம்ப ஃபீலுங்க. அதெல்லாம் மனுஷன் இந்த அளவுக்கு படம் எடுத்துட்டு அந்த 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் அழுவச்சிட்டாரு. அதெல்லாம் எல்லாம் முடியலங்க, தாங்க முடியலங்க. படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்குங்க, எல்லாமே படம் நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் எல்லாமே சூப்பருங்க. தளபதி படம்னாவே நல்லா தாங்க இருக்கு. கஷ்டமா இருக்குங்க. இருக்கு ப்ரோ. ரீமேக்னு சொன்னா நம்ப மாட்டான் ப்ரோ, கொளுத்தி விட்டாரு. செம்மையா இருக்கு ப்ரோ. அனிதான் ப்ரோ ஹீரோ. படம் நல்லா இருக்குதுண்ணா. ரீமேக் படம் மாதிரிலாம் இல்லை. படம் சம்பளம் பிளாஸ்ட். தளபதி படம் தான். ஜனநாயகம் வென்றுச்சு. டைட்டில் நல்லா இருந்துச்சுண்ணா. சென்டிமெண்ட் சீன்ஸ் சூப்பரா இருந்ததுண்ணா. பிஜிஎம்ஸ்லாம் தியேட்டர் அதிரிருச்சு. எத்தனை தடவை பார்க்கலாம். சூப்பரா இருக்கு மூவி. நல்லா என்ஜாய் பண்ணோம். தளபதியோட கடைசி படம் எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? செமையா இருக்கு. படம் பார்க்க முடியாத ஒரு ஃபீலிங் வருத்தமா இருக்கு. பட் செமையா இருந்துச்சு. அவரோட டைட்டில் கார்டு நேம் வரும்போது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்தது, மாசா இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இதுக்கு மேல ஒரு படம் பார்க்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்றோம். சாங்ஸ் எல்லாம் எப்படி உள்ள சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கு. நல்ல கலெக்ஷன் வருமா? கண்டிப்பா வரும். டெஃபினெட்லி. படத்தோட தளபதி இது ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அண்ணாவை. இல்ல வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது. லாஸ்ட் மூவி அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமேல் தளபதி நடிச்சே ஆகணும். திரும்ப அதை கடைசி மூவி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இளைய தளபதி இருந்தாரு, அப்புறம் தளபதி மாறினாரு, அப்புறம் கடைசியில முதலமைச்சர் ஆயிட்டாரு. திரும்ப நடிச்சே ஆகணும். பிளாஸ்ட் தான் நல்லா இருக்கு, நல்லா பாக்கலாம். தலைவன் வந்தான், தேட்டரே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சும்மா என்ட்ரியில இருந்து பினிஷிங் வரைக்கும் பிரிச்சிட்டாரு. எப்படி தெரியுமா? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லணும்னா தரமா இருக்குது படம். ஒவ்வொரு சீனும் சும்மா சொல்ல வார்த்தை இல்ல. அது எண்டிங்ல அவரோட பயோபிக் போட்டாங்க. சும்மா அப்படியே கண்ணுக்கான கஷ்டம் எங்களை. அவ்வளவுதான், இன்னும் முடியாது. படம் பாருங்க, தரமா இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே பாருங்க. அடிச்சு படம் தலைவா, சந்தோஷமா இருக்கிறத விட அடிச்சு படம் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். சார் மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டெஸ்ட்னு சொன்னீங்க, நான் லீவ் போட்டேன். நான் வந்து எழுதி விட்டுறேன் சார். முதல்வராகி இந்த படம் வரணும்னு இருக்கியா? அண்ணன் தாயா உண்மையான மாசு. செம்ம மாசு, செம்ம
பார்க்கணும் அந்த மூஞ்சா எங்க பார்த்தனா வச்சுக்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒன்ஸ் மோர் கேட்டேன் போடவே இல்லை. அட்டைகள் கஷ்டமா இருக்குது. அவர் அம்பல் ரெக்வெஸ்ட் சாங் வந்து 2 டைம் போட சொல்லுங்க எல்லா தியேட்டர்ஸ்லயும். லாஸ்ட் டைம் தளபதி மூவி, அதனால 2 டைம் மட்டும் சாங் 2 வருஷம் பிளான் பண்ணாங்கன்னு இப்ப தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருக்காரு. மக்கள் திருந்தாதவங்கள திருந்து வச்சிருக்காரு. அதனாலதான் படத்தை 2 வருஷம் விடல. அதுதான் மெயின் கான்செப்ட். அதான் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒரு வார்த்தைன்னா தளபதி வந்து இனிமே சினி ஃபீல்டை விட்டு வெளியில போறாரு. அது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமா நாங்க கருதுறோம். அவர் வந்து இன்னும் அரசியல்லையும் இருக்கணும், சினிமாவிலையும் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது எங்களோட ஒரு கனவு எங்களுக்கு. ஆனா அவர் வருவாரான்னு தெரியல. படம் நல்லா சூப்பர் படம், அருமையான படம்.